அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது தைப்பூசத்தில் உருவாகக்கூடிய ஒரு யோகத்தால் குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் பெற இருக்கிறார்கள். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றியும், இந்த தைப்பூசத்தின் பொழுது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, நம்ம எப்படி இந்த விரதத்தை இருக்கணும், இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றின நிறைய தகவல்களை தான் சுவாரஸ்யமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே முருகனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விசேஷமான நாட்களுள் ஒன்றுதான் இந்த தைப்பூசம். இந்த தைப்பூச தினமானது தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய நாளில் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டின் தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைய தினம் வருகிறது. இந்த நாளில் பல சுப யோகங்கள் உருவாகக்கூடிய நிலையில் குபேர யோகமும் உருவாகி இருக்கிறது. அதன்படி இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானினுடைய அருளால் குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் பெற இருக்கிறார்கள். அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்னவென்றால், மேஷம், விருட்சகம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் பெற இருக்கிறார்கள். மேஷ ராசியை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். பண பிரச்சனை முடிவுக்கு வரும். நிலுவையில் உள்ள வேலைகளும் வெற்றிகரமாக முடியும். திடீர் அதிர்ஷ்டத்தால் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரப்போகிறது. அடுத்ததாக விருட்சக ராசி. விருட்சக ராசியை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வரப்போகிறது. பண பிரச்சனைகளால் அனைத்து முடிவுக்கு வரும். முன்னேற்ற பாதையில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசி. முருகப்பெருமானின் ஆசையை பெறப்போகிறீர்கள். சொந்த வீடு, வாகனம் போன்றவை கிடைக்கும். நல்ல வரன் தேடி வரும். செல்வ நிலை அதிகரிக்க தொடங்கும். மீனராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில் ஒரு நல்ல உச்சநிலையை தொடப்போகிறீர்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரும். மேலும் சந்தோஷம் அதிகரிக்கும். தைப்பூச திருநாள் என்பது முருகனுக்கு உரிய விசேஷ நாட்களில் ஒன்று. தை மாதம் பௌர்ணமி வரக்கூடிய நாளில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படும். திருச்செந்தூரில் நடக்கும் கந்தசஷ்டி திருவிழாவுக்கு முருக பக்தர்கள் எப்படி 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவார்களோ அதே போலவே தைப்பூசத்திற்கும் விரதம் இருந்து காவடி எடுக்கலாம். தைப்பூச திருவிழா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வருகிறது. இந்த தைப்பூசத்தன்று, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாள் முழுக்க எதையும் சாப்பிடாமல் முழு விரதமாக இருப்பது ரொம்பவுமே விசேஷம். சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை இந்த விரதத்தை நாம் இருக்கலாம். ஒருவேளை நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் பால், பழங்களை மட்டும் சாப்பிட்டு விட்டு முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்வார்கள். இதுவும் வழக்கத்தில் ஒன்றுதான். முருகனுக்கு பால் குடம் எடுப்பதோ அல்லது பால் காவடி எடுத்து முருகனை தரிசிப்பதோ இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பால், பன்னீர், சந்தனம், பூ அல்லது இளநீர் என பல வகையான காவடிகளை சுமந்து சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். காவடி எடுப்பவர்கள் குறைந்தபட்சம் 5 நாட்களாவது மனதளவிலும் உடல் அளவிலும் தூய்மையான விரதத்தை இருப்பது அவசியம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்களை வழங்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். தைப்பூசத்தன்று மாலை அணிந்து முருகனின் திருநாமத்தை சொல்லியபடி பாத யாத்திரையாக கோவிலுக்கு செல்வது பலருடைய வழக்கமாக இன்றும் இருக்கிறது. விரதம் இருக்கும் நாளில் மது, மாமிசம், புகை போன்ற தீய பழக்கங்களை அறவே தவிர்த்து மன கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் முக்கியம். மேலும் உங்களால் கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அன்றைய நாள் முழுவதும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள்.
ஓம் சரவண பவ, கந்த சஷ்டி கவசம், கந்தர் குரு கவசம், திருப்புகழ் போன்ற முருக மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது மிகவும் நல்லது. வீட்டில் முருகனுக்கு விளக்கு ஏற்றி முருக படத்திற்கு பூ வைத்து உங்களுக்கு தெரிந்த உணவுகளை நெய்வேத்தியமாக செய்து படைக்கலாம். மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி மனமுருக முருகப்பெருமானை வேண்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய மிக உன்னதமான விரதங்களில் ஒன்றுதான் இந்த தைப்பூச விரதம். முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் விரைவில் பலன் தரக்கூடியதாகவும் கருதப்படுவது வேல் வழிபாடு. அப்படிப்பட்ட சக்தி வேலை அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் பெற்ற தினமே தைப்பூசமாகும். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது என்பார்கள். அதே போலவே முருகப்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் வெறும் ஆயுதமும் கிடையாது, அது சிவசக்தி சொரூபமாகும். சூரனுடன் போர் புரிவதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மொத்த சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியதுதான் வேல். அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அது காக்கும் சக்தியாக எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவரது கைகளால் முருகன் சிவபெருமானிடம் கொடுக்க சொன்ன தினமே தைப்பூச திருநாளாகும். முருகனின் அருளை வேண்டி தைப்பூச விரதம் இருப்பவர்கள் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். தைப்பூச விரதத்தை 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் என எத்தனை நாட்கள் கடைபிடித்தாலும் சரி, தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டுமாவது விரதம் கடைபிடித்தாலும் சரி, இந்த விஷயங்களை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே தைப்பூசம் அன்று விரதம் இருக்க முடியும். அதனால் தைப்பூச விரதம் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து தலைக்கு குளிக்க வேண்டும். முதலில் குலதெய்வத்திற்கு ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபட வேண்டும். காலை நல்ல நேரத்தில் முருகனுக்கு பூக்கள் சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கலாம். மாலை வேளையில் ஷட்கோண கோலமிட்டு 6 நெய் தீபம், வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. வேல் இருந்தால் பால், தண்ணீர், பன்னீர், சந்தனம், இளநீர், தண்ணீர் முடிந்தவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். மேலும் தேன், தினை மாவு, சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு இவற்றால் ஆராதனை செய்ய வேண்டும். முடிந்தவற்றை வைத்துவிட்டு தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். வேல் விருத்தம் படிப்பது மிக மிக சிறப்பு. முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் செருப்பு அணியாமல் பால் கொண்டு செல்ல வேண்டும். முழு உபவாசம் இருப்பவர்கள் பூஜை முடியும் வரை உணவை தவிர்ப்பது நல்லது. தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். சமைக்காத உணவு அல்லது உப்பில்லாத எளிய உணவுகள் எடுக்கலாம். இதில் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் கட்டாயம் குடிக்க வேண்டும். மாலை அணிந்தும் அணியாமலும் விரதம் இருக்கலாம். மாலை அணிந்தால் கட்டாயம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுக்க வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு ஜீவராசிகளுக்கு உணவளிக்கலாம். தைப்பூசம் அன்று அருகில் உள்ள மலை கோவிலுக்கு செல்லலாம். கிரிவலம் செல்வதால் கெட்ட கர்ம விடுவிக்கப்படும். காவடி, பாத யாத்திரை, பால்குடம், அழகு குத்துதல் போன்ற மிக முக்கியமான விரதங்கள் இந்த தைப்பூச விரதம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் 6 மணிக்கு மேல் வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பு படையலிட்டு தீப தூப ஆராதனை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைய தினம் காலை 4:41 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று காலை 4:43 வரை பௌர்ணமி திதியானது இருக்கிறது. அதே போலவே அன்றைய தினம் அதிகாலை 1:54 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதியன்று நாள் முழுவதும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் உள்ளதால் அன்று முழுவதுமே தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகும். அன்றைய தினம் முருகன் படத்திற்கு முன்பு ஷட்கோணம் கோலமிட்டு அதன் மீது 6 நெய் தீபங்கள் அல்லது வெற்றிலை தீபமும் ஏற்றி வழிபடலாம். வேல் பூஜை செய்தும் வழிபடலாம். 108 முறை செவ்வரளி மலர்களை கொண்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. ஏதாவது 2 ஜீவராசிகளுக்கு அன்னதானம் அளிப்பது இன்னும் சிறப்பு. அன்றைய தினம் மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். மலை கோவில் இருந்தால் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு.
குழந்தை பாக்கியம் பெற, திருமண தடை விலக, நோய் நீங்க, பகை விலக, வியாபாரம் செழிக்கவும், கடன் நீங்கி நல்வாழ்வு பெறவும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதனை மனதார முருக பெருமானிடம் பிரார்த்தனை செய்து தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே மாலையில் முருகனை வழிபட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.